இந்த கருப்பு கவுனி அரிசி அதில் இருக்கக்கூடிய அந்த கருமை நிறத்திற்கு பின்னால ஆந்தோசைனின்ஸ் அப்படின்னு ஒரு சத்து இருக்கு. அந்த ஆந்தோசைனின்ஸ் நீங்க எந்த கருமை நிற பழம் எடுத்துக்கிட்டாலும் சரி, கரு நீல நிற பழம், அது கத்திரிக்காயினுடைய கருநீளமாக இருந்தாலும் சரி, நவ்வா பழத்தில் இருக்கக்கூடிய கருநீளமாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ப்ளூபெரி, ராஸ்பெரி அப்படிங்கிற பழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆந்தோசைனின்ஸ் ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு அழற்சி, இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய அழற்சியில இருந்து புற்றுநோயில் ஏற்படக்கூடிய அழற்சி வரைக்கும் தடை செய்யக்கூடியது இந்த கருப்பு கவுனி அரிசி. நம்ம உடனே ஒருத்தருக்கு லிம்ஃபோமா இருக்கு, சார்கோமா இருக்கு, உடனே கருப்பு கவுனி அரிசி கொடுத்தா சரியாயிரும் சொல்லதுக்கு வரல. ஆனால் தினம் தினம் அதை சாப்பிடும் போது, ஒரு பிடி அரிசியாவது அதை சாப்பிடும் போது புற்றுநோய் வருவதற்கான சாத்தியம் கண்டிப்பாக குறையும். இன்றைக்கு பல புற்றுநோயாளிகள்ல அவர்கள் மருத்துவ உரிய சிகிச்சை, நல்ல அறுவை சிகிச்சையோ கதிர்வீச்சு சிகிச்சையோ முடிச்சதுக்கு அப்புறம் மீண்டு வரக்கூடிய காலத்தில் கொடுக்கக்கூடிய மிகச் சிறப்பான உணவு கருப்பு கவுனி கஞ்சி. எப்படி செய்கிறது? கவுனி அரிசி டக்குன்னு வேக வச்சிட முடியாது. அதை ஒரு நாள் இரவில் ஊற வச்சுட்டு மறுநாள் அதே மாதிரி அரிசிக்கு பண்ணுற மாதிரி 3 பங்கு தண்ணி விட்டு மிக்ஸி இதில் நல்லா குக்கர்லேயோ இல்லை வடிச்சோ வேக வச்சு, அதுக்கப்புறம் நல்லா குழைச்சிட்டு கொஞ்சம் போல் தேங்காய் பால் இல்லைன்னா கொஞ்சம் போல் ஆல்மண்ட் பாதாம் பாலை ஊற்றி அந்த வேக வைக்கும் போதே கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு சீரகத்தை போட்டு வேக வச்சு அந்த தேங்காய் பாலை ஊற்றி அந்த கஞ்சி சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுத்து பாருங்கள், உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள், எவ்வளவு சுவையாக இருக்குன்னு.